வெல்கம். ப்ரீவியஸ் வீக் ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் செஷன் ஆஃப் த வீக் நம்மளுக்கு. ஓகே, நம்ம ஸ்விங் ட்ரேட்ஸ் எதுவும் பார்க்கல. இருந்தாலும் அந்த ஸ்விங்கோட ரிவ்யூ பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எதுக்குன்னா எப்பவுமே நான் ஃபர்ஸ்ட் ஸ்விங் ட்ரேடிங் என்எஃப்பி டேட்டா ரிலீஸ் ஆகிற வரைக்கும் பெருசாக பார்க்க மாட்டேன். பட் சூப்பராகவே இருந்தது, சும்மா சொல்லக்கூடாது. போன வாரம் நல்லாவே இருந்தது. எல்லாத்துலேயுமே கொஞ்சம் என்ட்ரிஸ் இருந்தது. மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது 3 பேர்ல என்ட்ரிஸ் இருக்காங்க. ஒன்று XAUSD, இன்னொன்று EU, இன்னொன்று GU. இது எதுவுமே இல்லைனா தான் நம்ம AU NU சூஸ் பண்ணலாம், இல்லை USDJPA சூஸ் பண்ணலாம். பட் பெட்டர் இந்த USD பேர்ஸ்ல உங்களுக்கு என்ட்ரிஸ் சீக்கிரமா கிடைக்கும். டிபியும் கொஞ்சம் குயிக்கா இருக்கும், ஈஸியா இருக்கும் நம்ம ஹோல்ட் பண்றதுக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸி. ஏன்னா EU அப்படியே ஆப்போசிட் டு DXY, அதனால கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, சரி, வீக்லி டைம் ஃப்ரேம். இந்த வீக் வந்து நம்ம ரிவ்யூ பார்க்க போறோம். ப்ரீவியஸ் வீக் என்ன பண்ணிருக்கு, 22nd வீக்கோடைய லோ எடுத்திருக்கு. ஸோ அதே மாதிரி போயிட்டு XAGUSல பாருங்க எடுத்திருக்காரு. இல்ல SMT எப்பவுமே ப்ரீவியஸ் வீக்ஸோட ஹைஸ் அண்ட் லோஸை செக் பண்ணுங்க. 22 to 29 ஹையர் லோ, இயர் 22 to 29 லோவர் லோ. பை சொல்லவே தேவையில்ல, கோல்டு ஃபுல்லாகவே பையில தான் இருக்கு. இருந்தாலும் SMT நம்மளுக்கு அடிஷ்னல்ல ஈஸியா இருக்கும் கண்டிக்கிறதுக்கு. டே டைம் ஃப்ரேம் போகும்போது இன்னொரு கிளாரிட்டி கிடைக்கும். சரி, ஒரு பெரிய செல் கேண்டில். அப்போ கன்ஃபார்மா மார்க்கெட்டிங் கன்சல்டேட் ஆகிட்டு பொறுமையாக தான் போகும். கன்சல்டேட் ஆகிட்டு போற எல்லா இடத்துலையும் கம்பல்சரி ஸ்வீப்ஸ் அண்ட் ஃபெராலிக் கேப்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே, இப்போ டர்ட்டில் சூப்பும் நம்ம ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்ல. ஸோ அது அடிக்கடி நிறைய நடக்குதா இல்லையான்னு பாருங்க. ஓகே, சி SMT இருக்கு நம்மளுக்கே தெரியும். இதை பாருங்க, எடுத்திருக்கா. டர்ட்டில் சூப் தான் ஒன்றும் இல்லை. இந்த கேண்டிலோட லோவை இங்க ஸ்வீப் பண்ணிருக்கான், பாடி க்ளோஸ் வந்து உள்ள போய் ஆகும். ஸ்வீப் மேலே அதானே. ஸோ இப்போ இங்க SSL கரெக்டா இருக்கு. ஏமிங் ஃபார் த BSL ஃபர்ஸ்ட். இது வந்து ஒரு ஆல் டே மைண்ட், கொஞ்சம் பொறுமையாக தான் போகும். இருந்தாலும் அதர் கிரைட்டீரியா எல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. ஜஸ்ட் இந்த இடத்துல ஸ்வீப் ஆயிருக்கு, பிளஸ் SMT இருக்கு. நீங்க ஒன்னா டைம் ஃப்ரேம்ல போய் என்ட்ரி பிடிக்க போறீங்க, அவ்வளவுதான். வேற எதுவுமே பெருசா கிடையாது. ஓகே, IRL இருந்தா IRL மார்க் பண்ணலாம், IRL இல்ல, அதான் நம்ம ஸ்வீப் மார்க் பண்றோம். அட் த சேம் டைம் XAGUSD 31st ஸ்வீப் கொடுத்துருக்கு. ஓகே, இது என்ன கேண்டில், 29 கேண்டில் ஸ்வீப் பண்ண 31st. அதே மாதிரி 29 கேண்டில் ஸ்வீப் பண்ண 31st. பட் இது பாருங்க, அரௌண்ட் 17க்கு கீழே தான் இருக்கு 31st. இங்கெல்லாம் அப்படி இருக்காது, 17ல எங்கேயும் இருக்கும், கீழே இருக்கும். 17 to 31st மேல. ஓகே, இது ஹையர் லோ, இது லோவர் லோ. SMT இருக்கா, பர்ஃபெக்ட். நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது இந்த மண்டே தான். ஸோ 30, 31st, 31 என்ன இருக்கு, அக்யூமுலேட் ஆயிருக்கு. மேனிபுலேஷன் நடந்துருச்சு, அக்யூமுலேட் ஆயிட்டு மேனிபுலேஷன் நடந்து மார்க்கெட் சும்மா இருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் வீக் இது. ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் டே 2nd Jan, ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் வீக் இங்க தான் மண்டே ஸ்டார்ட் ஆகுது. சிம்பிள். இந்த IRL செல்லு பார்க்கணுமா, டவுட் வரும் நிறைய பேருக்கு. பார்க்கக்கூடாது, நம்ம வந்து பை ட்ரெண்ட்ல தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். SSL கனெக்ட் ஆயிடுச்சு, BSL டார்கெட் வச்சிருக்கோம். அப்படியே டவுட்டா தான் இருக்குன்னா 1 ஹவர்ல போய் ஸ்ட்ரக்சரை பாருங்க, ஈஸியா புரிஞ்சிடும். உங்களுக்கு செல் சைட்ல போயிட்டு MSS இருந்தா நீங்க செல் எடுங்க தாராளமா, நானே சொல்ல. அங்க இருக்காது, ஆனா ஒரு சைடு தான் அமையும் மார்க்கெட்ல, டபுள் சைட் போகாது. அட் த சேம் டைம் இங்க வந்து இன்னும் கிளியரா இருக்கு. ஓகே, ஏன்னா 2nd Jan முடியும் போது பெரிய மொமெண்டம்லாம் கிடையாது. ஜஸ்ட் 29th லோ ஸ்வெப்ட் பை 31st சூப் அடிச்சு முடிஞ்சிருச்சு மார்க்கெட். இங்க BSLs போனோம், FEGல அதுவும் கிடையாது, கிளியரா இருக்கு. இப்போ நான் ES வச்சு நாஸ்டாக் இந்த மாதிரி போகும் அப்படின்னு சம்டைம்ஸ் சொல்லுவேன்ல. இன்னைக்கு கூட வீக்லி ரீகேப் அப்லோட் பண்ணிருக்கேன், அதுல தான் சொல்லியிருப்பேன். அதே தான் XAGUSDக்கும் XAUSDக்கும். ஓகே, சரி, இதை ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா என்ட்ரி செட்டப்ஸ் வந்து 1 hour இருக்கான்னு பார்ப்போம். சும்மானா 4 hour பார்ப்போம். 4 hours ரொம்ப நேரம் பார்க்க போறது கிடையாது. இது ஒரு கம்ப்ளீட் செட்டப். இது ஃபுல்லாவே அக்யூமுலேஷன் தான். இது ஒரு கேண்டில் மேனிபுலேஷன். தென் மண்டே எதாவது ஸ்டார்ட் ஆகுது, இது ஒரு OB. ஓகே, ஸ்ட்ரக்சரை தாண்டி மார்க்கெட் மேல போயிடுச்சு. தென் கோ டு 1 hour, இங்கேயும் 4 hours போகும். மண்டே ஓப்பன். சரி, மண்டே ஓப்பன் ஹையர் ஃபீச்சில் இருக்கு, ஒரு நாள் ஓப்பன். இது இன்னும் சொல்ல போனா ஒரு என்மார்க் கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, இங்கே 1 hour வச்சுப்போம். நம்மளுக்கு XAUSD தான் முக்கியம். ஆர்டர் ஃப்ளோ சைலண்டா அப்படியே ஆர்டர் ஃப்ளோ மார்க் பண்ணுங்க. வேற எதுவுமே நம்ம பத்தி யோசிக்க தேவையில்ல. இங்க ஒரு ஃபெராலி கேப் இருக்கு, இந்த ஃபெராலி கேப் மார்க் பண்ணி வச்சுப்போம்.
ஒன் ஆர் ஃபேரலிக்கப்பா. ஆனால் அது கில் ஜோனான்னு பார்க்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி கில் ஜோனே இல்லை. அங்கேருந்து அகேன் மார்க்கெட் டிடிஓ எங்கே இருக்குது? இதான் டிடிஓ. ஓகே, டிடிஓட ஓப்பன் ப்ரைஸை மார்க் பண்ணுவோம். ஏன்னா அதை ஸ்வீப் பண்ணுவானுங்க. ஸ்வீப் பண்ணுவாங்க மீன்ஸ் டிடிஓவை மேனிபுலேட் பண்ணுவாங்க நிறைய நேரத்தில். எப்போ அரௌண்ட் 8. ஆனால் டிடிஓட தான் நம்மளுக்கு ஒரு ஃபெராலி கேப்பே இருக்கே. அப்போ அந்த ஃபெராலி கேப் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தானே. வேற எதுவுமே இல்லை. இங்கே பாருங்க, இங்கே மார்க்கெட் மேலே போகும்போது நம்மளுக்கு பை தான் தெரிஞ்சு போச்சு. ஸோ இங்கேருந்து மேலே போகுது. இங்கே ஒரு இடத்துல தான் ஃபெராலி கேப் இருக்கு. எஸ்எல் பிளேஸ்மெண்ட் தான் இங்கே மேட்டர்ஸ். நீங்கள் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு கேண்டில் போயிட்டு டைட்டாக எஸ்எல் வச்சிருந்தீங்கன்னா எஸ்எல் வாங்கியிருப்போம். சரி, இப்போ நம்ம இங்கே வந்து என்ட்ரி இதுலேயே எடுக்கணும்னு வச்சுப்போம். பட் எஸ்எல் மட்டும் நம்ம எங்கே பிளேஸ் பண்ணணும்? ஸ்வீப்ல தான் பிளேஸ் பண்ணணும். இதுதான் நான் சொல்லுவேன். நம்ம எஸ்எல்ஏ ஒரு ஸ்வீப்ல இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. பட் எஸ்எல் நம்மளுக்கு வந்து ஸ்வீப்ல இல்லைன்னா நம்மளுக்கு பிரச்சனை தான். அதுவும் இல்லாம இந்த ஒரு கேண்டலுக்குள்ளார இது இன்சைட் பார் வேற. ஸோ இதை வந்து நீ கன்சிடர் பண்ணணும். ஓகே, டிபி 100% ஷுவர் கைஸ். நான் மேலே எடுத்துட்டு போயிட்டு வெப்பன் தான். ஆனால் அது ஆல் டைம் கோல்டு ஆல் டைம் சீக்கிரமா போகும் இல்லை பொறுமையா போகும் நம்மளால சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி எதனோட டிபி பார்ஷியல் டிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்குல்ல ஒரு மாதிரி ஈக்குவலைஸ் இந்த இடத்துல. ஸோ அந்த ஐஸ் வரையும் அதுக்கு மேலே வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 3 hour அவ்வளோதான். ஓகே, இது ஒரு என்ட்ரி. அதோட ரீச் ஆகவே டியூஸ்டே ஆகுது. ஸ்பின் ட்ரேடிங்கா இருந்தாலுமே ஒரு நாள் முடிஞ்சோட டெய்லி கேர்ல எப்படி முடிஞ்சது நான் போய் பார்ப்பேன். இதே வந்து உங்களுக்கு எக்ஸ்ஏஜி யூஎஸ்ல காமிக்கிறேன். மேபி எஸ்எம்டி இருக்கும். அது உங்களுக்கு அடிஷனல் ஃபேக்டர் இருக்கலாம். எஸ்எம்டி தான் இங்க உங்களுக்கு ஃபேரலி கப் தொட்டு கேண்டி ஸ்வீப் ஆனதே பாருங்க. டிடிஓ ஒரே ஸ்வீப் ஆயிருக்குல்ல மார்க்கெட்டு. கீழே ஸ்வீப் ஆயிருக்கு எனக்கு. 23 ஸ்வீப் பண்ணி விட்டுருக்கு. 8 இங்க 8 எங்க இருக்கு பாருங்க. 23 இங்கே ஸ்வீப் தான். 19 ஃபேரலி கேப். பட் இங்க 19 வரல மார்க்கெட். அப்பனா 21 இங்க ஸ்வீப் ஆகல. இங்க 19 வரையும் வந்திருக்கு. எஸ்எம்டி தான். அகெயின் ஒரு ஃபேரவெல் கேப். இது மண்டே. இது என்ட்ரி எடுக்க முடியாது கைஸ். அவுட் ஆஃப் த கில் ஜோன்ல போகுது. அதனால என்ட்ரி அவுட் ஆஃப் த கில் ஜோன். சில்வர் எவ்வளவு ரேலியில இருக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த முடிச்சிட்டவா. நெக்ஸ்ட் எதுக்கு நான் டே போ சொல்றேன்னா டோட்டல் சூப்பர் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, டியூஸ்டே ஒரு நார்மலா முடிஞ்சது. நம்ம டியூஸ்டே தான் டிபி இட்டாச்சு. பாருங்க 1 2 3 ஃபேரவெல் கேப். இப்போ நமக்கு ஐஆர்ல ஒன்று கிடைச்சிருக்கு. இந்த டே டைம் ஃப்ரேம் ஐஆர்ல இருந்து மார்க்கெட் போதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கணும். சி வெனஸ்டே எவ்வளோ வந்து டோட்டல் சூப். இது நம்மளுக்கு ஃபியூச்சர் ஆனால் தெரியாது. ஒன்றும் இல்லை, போயிட்டு 1 hourல எம்எஸ்எஸ் பார்க்க போறேன். வெனஸ்டே என்ன ஆச்சு? ஏசியன்ஸ் நியூயார்க் கில் ஜோன் வரையும் வந்துட்டேன். எனக்கு எந்த எம்எஸ்எஸ் இல்லை. நீங்களே பாருங்க, இது வந்து 10 AM கைஸ். எனக்கு ஒன்று இந்த ஐயை உடைக்கணும். இந்த ஐயை உடச்சி மேலே போச்சுன்னா கூட இங்கே இருக்க ஐஎஃப்ஜி கூட எடுத்து எஃப்ஜியில் கூட பரவாயில்ல. எதுவுமே நடக்கல. இப்போ வெனஸ்டேவும் குயிக் சிம்பிள் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம டியூஸ்டே வெனஸ்டே 2 நாளும் பார்த்துட்டோம். கன்சாலிடேஷன் 2 நாளுமே. ஓகே, டியூஸ்டே வெனஸ்டே கன்சாலிடேஷன். ஸ்டில் நம்ம எங்க இருக்கோம்? ஐஆர்எல்ல தான் இருக்கும். சரியா? இப்போ வெனஸ்டே லோ நான் மார்க் பண்ணிக்கலாம். ஐஆர்எல் தான் வெனஸ்டே லோ மார்க் பண்ணிக்கலாம். வேற ஒன்றும் இல்லை. சரி, அகைன் நம்ம 1 hour உள்ள போறோம். மார்க்கெட் ஃபுல் ஸ்ட்ரெச்ல கீழே வந்திருக்கு. ஈவன் தேர்ஸ்டேவோட ஈவினிங் வரைக்கும் பார்க்குறோம். எதுவும் பெரிய செட்டப்பே நம்மளுக்கு கிடைக்கல. ஓகே, அட் த சேம் டைம் இங்கேயே நான் மார்க் பண்ணிக்கிறேன். டே டைம் ஃப்ரேம் செக் பண்ணிட்டு தான் இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு எஸ்எம்டி கம்பேர் பண்ண முடியும். இல்லை எஸ்எம்டி பிடிக்காது. இது புரியாது. டே ஐஆர்எல் ரெண்டுத்திலும் டே ஐஆர்எல் தான் சந்தோஷம். சிடிஎஸ்டே கீழே வருதா? அதே தான் இங்கேயே செட்டப்பு. ஆக்சுவலா இந்த வெனஸ்டேவோட லோவை ஸ்வீப் பண்ணுச்சுன்றது நம்மளுக்கு டர்ஸ்டே கேண்டில் முடிஞ்சாதான் தெரியுமே. ஓகே, டர்டல் சூப் சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து சீக்கிரம் என்ட்ரி தரும், சம்டைம்ஸ் லேட்டர் என்ட்ரி தரும். இப்போ நீங்க ஆக்சுவலா வந்து டர்ஸ்டே என்ட்ரி போட முடியாது. ஃப்ரைடே தான் போய் என்ட்ரி போட முடியும். அதனால தான் நான் ஐஆர்லேயே சேர்த்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கன்ற. ஒரு நேரத்தில் டர்டல் சூப் நம்மளுக்கு பக்கா வேலை செய்யும். ஒரு நேரத்தில் ஐஆர்ல தான் வேலை செய்யும். நான் இங்க மார்க் பண்ணி வச்சது டர்டல் சூப் இல்ல, வெனஸ்டேவோட லோவை மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு அப்பதானே தெரியும் அது ரெண்டும் ரேஞ்சு கன்சல்டேஷன்ல இருக்கு. வெனஸ்டே லோ எடுத்த பிறகு நான் என்ட்ரி பார்ப்போம்ல, அவங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துதுறான். நம்ம இருக்கிறது டே ஐஆர்எல். ஓகே, அதனால தான் மார்க் பண்ணி வச்சிருக்கிறது. ஓகே, இப்போ கம்பேர் பண்ண போறீங்க. அரௌண்ட்
Monday 7 a.m. to just 9 a.m. Monday 7 இல்ல Monday 8. ஓகே அது பிரச்சனை இல்லை, 1-2 ஹவர்ஸ்ல முன்னாடி போயிட வரது. பட் SMT ஓகே, SMT பிளஸ் PDRA MSS கொடுத்துட்டு என்ட்ரி 14. ஓகே 14 நம்ம எடுக்க முடியாது, அவுட் ஆஃப் கில் ஜோன். சரி, அப்போ அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். 19 20 நம்மளுக்கு அதோட என்ட்ரி ஃப்ரைடே 2லேருந்து பார்க்கலாம். அதாவது 000 இருக்குல்ல, அதுலேருந்து பார்க்கலாம், TDOலேருந்து பார்க்கலாம். இதுக்குள்ளார யார் இருக்கும் உங்களுக்கு கேண்டில்? நம்ம இது உள்ளார தான் என்ட்ரி எடுத்தாகணும். மேபி இங்கே இருக்கக்கூடிய ஈகோலோஸ்லாம் ஸ்வீப் ஆன பிறகு நம்ம இது 8 o'clock எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இதான் நடந்தது. பெருசா மொமெண்டம் இல்லை, பட் நடந்தது இதுதான். ஏன்னா நம்ம ஃப்ரைடே உள்ள போகும்போது நம்மளுக்கு இது டர்ட்டில் சூப்னு தெரியுமே. தேர்ஸ்டே நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கல, தேர்ஸ்டே மார்க்கெட் முடிஞ்சு போச்சு. ஓகே, தேர்ஸ்டே வந்து நம்ம 12 o'clock வரைக்கும் தான் எடுக்க போறோம். 12 o'clock இங்கேயே முடிஞ்சுது. ஆனா அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரைடே அனலைஸ் பண்றோம்னா இது எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ளீட்டா தெரியுமே. இது ஒரு டோட்டல் சூப், SMD, ஃபேர் வேல்யூ கேப், இந்த ஐஎன்டி MSS. சரி, இந்த ஃபேர் வேல்யூ கேப் நம்ம என்ட்ரு ஆகலாம், 50% கூட தான் என்ட்ரு ஆகலாம். இப்போதைக்கு ஹோல்டிங்ல இருக்கு ட்ரேட், அப்படி வச்சுக்கலாம். ஓகே, மேக்ஸிமம் இந்த மாதிரி செட்டப்ல உங்களுக்கு 50% கிடைக்கும். நீங்க தான் அவ்வளோ நேரம் கன்சல்டேஷன்ஸ்ல இருக்கீங்கல்ல. ஸோ 50% சிஇல இருந்து நம்ம எடுக்கிறோம்னா கூட ஆல் டைம் ஹை டார்கெட் கொஞ்சம் ரிஸ்கி. பட் ஒரு 4 hour அரௌண்ட் நீங்க க்ளோஸ் பண்ணணும் கூட ஒரு 2 hourல க்ளோஸ் பண்ணிருக்கலாம். பட் ஸ்விங்குக்கு அது கம்மி தான், ஹோல்ட் பண்ணலாம். சிம்பிள், நம்ம டோட்டல் சூப் என்ட்ரிடே சொல்லலாமே. SMDல இருக்கு, எல்லாமே இருக்கு. இதுக்கு மேல நம்ம என்ன பண்றது? ஓகே, இப்போ நம்ம ரிவ்யூ பார்த்துட்டோமா? ரிவ்யூனா இது ரிவ்யூ பார்த்துட்டோம். ரிவ்யூ மீன்ஸ் எதுவுமே கிடையாது. இப்போ அப்படியே கண்டினியூஸ் ஆகிட்டு போய் டிபி அடிக்கணும். அதுக்கு தான் டிசைடே பண்ண முடியும் ஆல் டைம் ஆகி போயிட்டு பிறகு என்ன ஆகும்னு சொல்லிட்டு. சரி, திருப்பி ஏதாவது கண்டினியூஷன் கொடுக்கும்போது டே டைம் ஃப்ரேம் போய் பாருங்க. ஒன்றும் இல்லை, டே டைம் ஃப்ரேம் இப்போதைக்கு மார்க்கெட் அதோட ரேலிஸ் ஆகிடும், மேலே போய் டிபி அடிக்கணும். ஸோ நோ ப்ரிவியூடே சொல்லலாம் XAUSDக்கு. ஏன்னா இங்கே போய் ரீச் ஆன பிறகு மார்க்கெட் என்ன பண்ணுறது எனக்கு தெரியாது. நான் பொறுமையாக 1 hourல போயிட்டு தான் பார்க்கணும். ஏன்னா 5000 இல்லை 2000 ரீச் பண்ணோடனே கன்சல்டேஷன்ஸ் நடக்குது, ரொம்ப நார்மல். நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த 5000 வந்து 2 நாள் நடந்தது கன்சல்டேஷன்ஸ். இங்கே ஸ்வீப்லேயும் 2 நாள் கன்சல்டேஷன்ஸ். ஸோ இந்த இயர்ல எடுத்துகிட்டு போயிருந்தாலும் நமக்கு தெரியும். அதே தான் சில்வர் இருக்கும். சில்வர்லாம் இன்னும் ஓவராலாக ஆல் டைம் ஹைல போயிட்டே இருக்கு. கோல்டை விட அது ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு. ஓகே, தென் இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஏதோ சொல்றாங்க, ஒரு இண்டெக்ஸ்ல 15% மேல கமோடிட்டிஸோட ஹோல்டிங் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ 20% கிட்ட ஹோல்டிங்ஸ் இருக்கு. அதனால மேபி மார்க்கெட்ல ஹோல்டிங்ஸை குறைப்பாங்க. அதுக்காக ஒரு $7 பில்லியன் கோல்டு, $7 பில்லியன் சில்வரை விற்பாங்கன்னு. அது எந்த அளவுக்கு ட்ரூ, அது நடக்குமா, அது நடந்தா மார்க்கெட் எந்த அளவுக்கு கீழே விழும் அப்படின்றத பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை, ஒரு 1% விழுந்தா பெரிய விஷயம் இல்லை, அதிகபட்சம் 3% விழுந்தா பெரிய விஷயம். கோல்டு அதே மாதிரி தான் விழத்துக்கு வாய்ப்பு இல்லை நான் நினைக்கிறேன். ஓகே, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய பேனிக் இதுலாம் கிடையாது. அதுக்கப்புறம் திருப்பி எல்லாரும் பை பண்ணதான் செய்வாங்க. ஸோ அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் பற்றி செட்டப் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணது மார்க்கிங்ஸ்லேயே இருந்துட்டு மாட்டோம். வீக் ஓப்பன் ஆனோட டிபி அடிக்குதா இல்லையா அதை நம்ம பார்க்கணும். சிம்பிள். DXY போயிடலாம். DXY EU EUலாம் சூப்பரா இருக்கு. EUவோட GU போனாலும் சூப்பரா இருக்கு என்ட்ரி. சாரிங்க, சொல்ல பார்த்துட்டு ஃபண்டமெண்டல்ஸ் ஃப்ரைடே NFP இந்த வீட்டில் அது ஒன்று மட்டும் தான், வேற எதுவும் பெருசாக கிடையாது. சி, எனக்கு எங்கேயுமே 5000 எதுவும் கிடையாது. மார்க்கெட் உள்ள வரோம், ஜஸ்ட் ஒரு ஸ்வீப், ப்ரீவியஸ் ஸ்வீப் தான். ஆனால் அது டிபி என்ன கொடுக்கலையே. இந்த ஐவரி மினிமம் போயிருக்கணும்ல, அந்த ஐ இந்த தர போகுது. சரி, அந்த ஆடுனா அடுத்து இந்த ஐ. இப்போ இந்த ஐ இவ்வளோ பெரிய விக்கா இருக்குன்னா டே டைம் ஃப்ரெண்ட் போய் வேற டிபி ஒன்று வைப்பேன். இது என்ன லோ, 15th வீக் லோவை 20 seconds ஸ்வீப் பண்ணிருக்கு. EU எடுத்துக்கோங்க. இப்போ எங்க ஹை பார்க்கணும், அங்கே லோனா ஹை பார்க்கணும். 15 to 22 இங்கே ஸ்வீப்பு, 15 to 22 இங்கே ஸ்வீப். SMD இல்லை. இதெல்லாம் மார்க் பண்ணுவோம்னா ப்ரீவியஸ் வீக் ஐ சொல்லிட்டு மார்க் பண்ணிப்பேன். ஆனால் இப்போ இதோட லோ எடுக்க போதில்ல. எப்படி செல் ட்ரெண்ட் நான் சொல்ல வரல, 100% ஷுவரா சொல்றேன். எனக்கு இங்கே செல் ஆகும்னா எனக்கு ஐடியா கிடையாது. இந்த 5000 இருந்து பை ஆகலாம்,
இல்ல மார்க்கெட் இன்னும் கீழே இறங்கி வந்து இந்த ஐஆர்எல் பிளஸ் இந்த ஓவி வந்து பை ஆகலாம். நான் என்ன சொல்றேன்னா இது உள்ளார போயிட்டு ரியாக்ட் ஆகுதா இல்லையான்றத நம்ம பார்ப்போம். ஓகே, இதுதான் எல்லாரும் காமனா செய்ய முடிஞ்ச விஷயம். இங்க இருந்தே மொத்த லிக்விடிட்டியை ரீட் பண்ணி சொல்ல முடியாது. ஒரு சில நேரத்துல ஃபுல் கிளாரிட்டி இருக்கும், ஒரு சில நேரத்துல கொஞ்சம் தான் கிளாரிட்டி இருக்கும். ஓகே, சி டே டைம் ஃப்ரேம். இந்த டே டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்களேன். இது கன்சர்வேஷன். இந்த டிபிஎம் ஒர்த்துன்னு சொல்லலாம். அப்போ நான் பை பார்க்கறது தப்பு இல்லைல்ல. இதுல ஹி தான் போக போகுதுன்னா ஹீயோட இசை செல்லு நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். ஈஸி தான். நம்ம என்ன கேட்போம், அதிகபட்சம் என்ன கேட்போம் ப்ரோ, இங்க ஒரு 5000 இருக்கு ஈக்குவல்லோ. சரி, இப்போ இந்த 5000 வந்து இங்க மண்டே ரியாக்ட் ஆகுது. இவ்வளவு பெரிய விக்கு கொண்டு மண்டே ரியாக்ட் ஆகுது டோட்டல் போல 1 ஹவர்ல சப்போர்ட் ஆகுதா இல்லையான்னு போய் பார்ப்போம். சிம்பிள். நம்ம அந்த மாதிரி எடுத்துட்டு போலாம். ஓகே, வேற எதனா இருக்கா? எஸ்எம்டி இருக்கா பாத்துக்கிறேன். இது மண்டே ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி 31st லோ ஸ்வெப்ட் பை செகண்ட் ஜான். அப்போ இங்க 31st 2 செகண்ட் ஜான் பாத்தீங்களா, இதுவே எஸ்எம்டி தான். எஸ்எம்டி இதுக்கு அதுக்கு எப்படி பாக்குறோம்னா, இங்க லோனா அங்க ஐஸ். ஓகே, இப்போ டிஎக்ஸ்ஐல லோ சொல்றோம்னா ஹீரோ இன்வெஸ்டர் ஐஸ் தான் சொல்லுவோம். இப்போ இங்க லோ ஸ்வீப் ஆயிருக்கா, 31st வந்து செகண்ட் ஸ்வீப் பண்ணிருக்கு. இங்க வந்து ஸ்வீப் பண்ணாம இருக்கணும், அதான் எஸ்எம்டி. இங்க ஸ்வீப் பண்ணல, இப்போ இது வந்து செல் எஸ்எம்டி. இப்போ என்னோட வியூ எப்படி தெரியுமா மாறும்? இதுதான் நான் செல் எஃபிஷி தானே போட முடியும். இதுல போய் நான் பார்ப்பேன் இன்வேலிடேட் ஆயிட்டு இருக்கும். இது எப்படி ப்ரோ நீங்க செல் கன்ஃபார்மா சொல்றீங்கன்னா, சி செல் டேட் நான் முடிவு பண்ணேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஹை தான் போய் அடிப்பான். ஹை அடிக்கும் போது எனக்கு வந்து பிடிஆர் தொட்டாச்சு. அங்கிருந்து நான் ரீட்ரேஸ்மெண்ட் செல் கூட அடிச்சு நான் முடிச்சு ப்ராஃபிட் பண்ணிருப்பேன். அதுக்கப்புறம் கூட அது ப்ரோ ட்ரெண்ட்ஸ் எல்லா மாதிரி இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் அப்படிதானே வேலை செய்யும் மார்க்கெட். ஈவன் இப்போ மண்டே இந்த ஹை எடுக்குதுன்னா, இன்கேஸ் நான் பண்ண செல்லு கரெக்டா இருந்தா இப்போ மண்டே லோ வந்துருக்கும்ல. இப்படிதான் பார்க்கணும். இப்போ நான் ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறேன். இதெல்லாம் லைவ்ல முடியுமா ப்ரோ? பார்க்கலாம், லைவ்ல பார்க்கலாம். பொறுமையா நம்ம வந்து மாடலை ட்ரெஸ் பண்ணிட்டு என்ட்ரி போட்டு கம்முன்னு விட்டுறணும். சும்மா நம்ம போயிட்டு ஸ்விங் ட்ரேட் நோட்ட கூடாது. நோட்டிட்டே தான் நம்ம வெறுப்பாயிடும். இந்த பாருங்க, இங்க ஒரு செல்ல ஃபீச்சர் இருக்கு, அந்த மார்க்கெட் செல்லாகுமா? இந்த பாருங்க செல்லா இருக்கு. இது மாதிரி நிறைய தோணும். ஓகே, நான் தான் சொல்றேன் செல்லா இருக்கா, சூப்பர். போய் 1 ஹவர்ல செல்ல மெசஸ் காமியே செல் பீடியரை காமி எடுங்கன்றேன். இருந்தா பார்ப்போம். நான் ஆல்ரெடி வீக்லியே சொல்லிட்டேன், வீக்லி லோ எடுத்தது வீக்லி டிபி போயிட்டு எடுக்கவே இல்லை. அப்ப அதான டேவோட ஹையர் டைம் ஃப்ரேம். அப்ப அதை எப்படி நம்ம வந்து மீற முடியும்? அதுக்காக 1 ஹவர்ல போய் ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம் பண்ணும். என்னதான் நீங்க 4 ஹவர்ஸ்ல போயிட்டு 1 ஹவர்ஸ்ல போயிட்டு பீடியரை மார்க் பண்ணாலும் இன்ட்ராடேல 15 மினிட் 5 மினிட்ல ட்ரேட் எடுக்கிறீங்களா? இல்ல திருப்பியும் 5 மினிட்ல போயிட்டு 15 மினிட்ல போயிட்டு எம்எஸ்எஸ் பார்த்தா ட்ரேட் எடுக்கிறீங்க. அந்த டைம் பிளஸ் பிரைஸ் ஏறும்போது அதே மாதிரியே பாருங்கன்றேன். சரி, இப்போ மண்டே ஓப்பன் ஆயிட்டு 8 o'clock தான் ஸ்பீப் ஆகிறான் நியூயார்க்ல தான். ஃபுல்லா செல் ஆயிட்டான். இப்போ மிஞ்சி போனா சேல்ஸ் வந்து இங்க வச்சிருப்போமா, இந்த எஃபிஜில இந்த எஃபிஜி வச்சிருப்போமா, அதை போய் ரீச் ஆக நெக்ஸ்ட் டியூஸ்டே ஒரு 10 AM போல ஆகுது. அதுக்கு முன்னாடி நான் எனக்கு என்ட்ரின்னு சொல்றேன், ஏன்னா இங்க எஸ்எம்டி இருக்கு. இது டே எஸ்எம்டி. இதை பாருங்க, ஃப்ரைடே 11 ஸ்வெப்ட் பை டியூஸ்டே 2 AM. அதே என்ட்ரி நான் இங்க போறேன். அவன மாதிரி 8 AM வந்து அவன் செல்ல ஆரம்பிச்சானா 8 AM பை ஆயிட்டானா, ஃபுல்லா பை ஆயிட்டானா, பை ஆயிட்டு போயிட்டு எனக்கு டெய்லி டைம் ஃப்ரேமோட ஐஎஃப்இஜி மேல மார்க்கெட் டேப் பண்ணிருக்கு. எப்போ? டியூஸ்டே 2 AM, அதாவது லண்டன் ஐ ஆஃப் த டே ஃபார்ம் ஆகுது. எஸ்எம்டி பாருங்க, இது டே டைம் ஃப்ரேம் எஸ்எம்டி. ஆமா, இதை விட்டுலாம், நான் வேற ஒன்று மார்க் பண்ணடி. 2/2/2/11, அதாவது ஃப்ரைடே 11. அது இருக்கு ஃப்ரைடே 11. ஃப்ரைடே 11ல இருந்து டியூஸ்டே 2. ஓகே, இங்க ஃப்ரைடே 11 அப்படின்ற லோவை ஸ்வீப் பண்ணிருக்கு டியூஸ்டே லண்டன். அப்ப எனக்கு ஹைன்னு அர்த்தம். ஃப்ரைடே ஹையை போய் ஸ்வீப் பண்ணிருக்கான்னு பாருங்க. ஃப்ரைடே ஐஸ் இங்க இருக்கு, ஃப்ரைடே ஐஸ் மார்க்கெட் ஸ்வீப் பண்ணலையே. நீங்க என்ன பண்ணணும், ஃப்ரைடே ஹைல இருந்து டியூஸ்டே 2 வரைக்கும் கனெக்ட் பண்ணுங்க. ஃப்ரைடே ஹை டு டியூஸ்டே 2 அந்த ஹை வந்து எடுக்கல, லோவர் ஹையா இருக்கு. இங்க எடுத்து இருக்கு. ஓகே, ஒரு இடத்துல ஸ்வீப் ஆகியிருக்கணும், ஒரு இடத்துல ஸ்வீப் ஆகாம இருக்கணும். ஒரு பேர் ஸ்வீப், ஒரு பேர் ஸ்வீப் இல்லாம இருக்கணும். ஐஸ் அண்ட் லோசன் ஆப்போசிட்டா தான் இருக்கும் டிஎக்ஸ்ஒய் யூரோக்கும். இது எஸ்எம்டி. ஓகே, எஸ்எம்டி பிளஸ் எனக்கு இதான் என்ட்ரி, இதான் என்ட்ரி. ஓகே,
லைட்டாக டேப் ஆகுது, டேப் போடல நமக்கு பிரச்சனை கிடையாது. டிஎக்ஸ் நம்ம என்ட்ரி போட போகிறது இல்லை, டேப் ஆயிருக்கு. ஓகே, சூப்பரான என்ட்ரி. டைம் பார்த்துக்கோங்க, 9 o'clock, பர்ஃபெக்டான டைம். அதெல்லாம் இங்கே பாருங்க, இதுவும் பீரியடே தான், செல் பீரியடே தான். நாங்கள் கூட எடுக்கணும்னு வச்சுக்கலாம். திருப்பி ஒரு ஸ்வீப் அடிச்சு இந்த லோவை எடுத்து எம்எஸ்எஸ் கொடுத்து அதுக்கப்புறம் போய் தொடுதா 9 மணிக்கு. டிஎக்ஸோயும் ஒரே நேரம், இவனும் ஒரே நேரம். நான் என்ன ஜிபிபி யூஎஸ்டியோட அதை கம்பேரே பண்ணல. ஓகே, ஜிபிபி யூஎஸ்டியோட கம்பேர் பண்ணா எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்ஸ் இல்லை, எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன்லாம் எதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதையும் பார்த்துடலாம். 3 பேரும் ஒரே இடத்துல தான் பார்க்க முடியும். ஜிபிபி யூஎஸ்டி பிளேஸ் வெரி டிஃப்ரெண்ட். சரி, ரேஞ்சா இருந்தால் எப்போ ரேஞ்சை மார்க் பண்ணிடணும். அதாவது ஒரே ஒரு கேண்டலோட ஹை சோலஸ்குள்ள மார்க்கெட் மாட்டிக்கிச்சுன்னா அதை நீங்க எப்பவுமே மார்க் பண்ணி காமிக்கணும்னு சொல்ல வரேன். இதை பாருங்க, 22 டிசம்பர் ஹையே தான் எடுக்கிறான். அது எப்போ திருப்பா? மண்டே தான் திருப்பா எடுத்துச்சு. சரி, ஒரு ஹையாரில் இருந்து மண்டே போயிட்டு ஒரு டார்கெட் கொடுத்துச்சு, இஆர் கொடுத்தாச்சு. ஸோ இவனும் மண்டேஸ் வந்து வைஸ் தான் போயிருக்கான். டிஎக்ஸ்ஐ மண்டே செல்ஸ் இவங்க 2 பேரும் வைஸ் தான். ஆனால் பை கண்டினியூஷன் ஆகல. கைஸ் இதெல்லாம் கண்டினியூஷன் ஆகாது கைஸ். இங்கே பாருங்க கைஸ், இது ஃபுல்லாகவே லிக்விடிட்டி தான். ஈக்குவல் லோ, இதெல்லாம் ஈக்குவல் லோ, இதெல்லாம் கண்டினியூ ஆகாது. லோ ஸ்ட்ராங்காக இருந்தால் பிடிஆர் வேலை செய்யாது, ஐசோ லோ ஸ்ட்ராங்காக தான் பிடிஆர் வேலை செய்யும். இதை எடுத்துக்கோங்க, ஃபுல்லாக அக்யூமுலேஷனாக ஒரு மேனிபுலேஷன் போட்டான். இது எப்படி இப்போ மேனிபுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். சிம்பிள், ஒரு அக்யூமுலேஷன் உங்களுக்கு நடக்குது. மார்க்கெட் நீங்கள் செல் சைட் தான் ட்ராவல் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா அவன் மேனிபுலேஷன் பண்ணாதான் அந்த செல் வந்து உங்களுக்கு தாங்கும். இல்லையா திருப்பி மேனிபுலேட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் இறங்கும். இதெல்லாம் வந்து 23, 24ஓட அந்த வீக்கோட ஹைஸ் எல்லாத்தையும் எடுத்திருக்கு. இது யூரோ யூஎஸ்ல போயிட்டு நீங்க பாருங்க, வாய்ப்பே இல்லை. 22, 24 எங்கேயோ இருக்கும், தெரியுதா? 23, 24 எங்கேயோ மேல இருக்கு. அதுல இருந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகிட்டு தான் இருக்கு. இப்ப ஜிபிபி என்ன பண்ணியிருக்கான்? 23, 24ஓட ஹைஸ் எல்லாம் எடுத்திருக்கான் செகண்ட் 6th ஜான் அப்போ. இப்ப இதுவே எஸ்எம்டி தான். உங்களுக்கு இங்க ஹையர் ஐ யூரோல மொத்தமாவே லோவர் ஐ. ரொம்ப ரொம்ப சிம்பிள் எஸ்எம்டி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரைடே 11 எடுத்துக்கோங்க, ஜிபிபி ஃப்ரைடே 11 எடுத்துக்கோங்க. இது இருக்கா? ஃப்ரைடே 11 இதுதான். ஆனால் இப்படிலாம் மார்க் பண்ணக்கூடாது, இதெல்லாம் காமெடி எஸ்எம்டி. இதை பாருங்க, இப்படி இருக்கா ஹையரை. இங்கேயும் 9 o'clock தான் என்ட்ரி. என்ன இங்கே எஃப்இஜி தொடல போலாமா? எஃப்இஜி தொடலை, இது எஃப்இஜி தொடலை. ஓகே, நோ ப்ராப்ளம். பிரேக்கர் அதுக்கப்புறம் எடுங்க. வெனஸ்டே, டியூஸ்டே 1 AM அப்போ என்ட்ரி எடுக்கலாமே. அங்கேயும் மிஸ் ஆச்சுன்னா உடனே இன்னொரு கண்டினியூஷன் அதில் எடுக்கலாமே. எடுத்துட்டு நான் சொன்னேன்ல இங்கே டியூஸ்டேவா ப்ரீவியஸ் வீக் ஏதோ சம்திங், ப்ரீவியஸ் வீக் ஆகுமா, அதனுடைய லோஸ் வரைக்கும் நம்ம எடுத்துட்டு போயிட்டு டிபி வச்சிடலாம். இங்கே ஸ்பீப்லாம் கொடுத்துருக்கு, நல்ல எஸ்எல் அது. இந்த வீக்குன்றத ஃபைனல் டிபி, அதுக்கு முன்னாடி இது வச்சிருங்க. இது ஒரு என்ட்ரி ப்ரீவியஸ் வீக்ல, நல்ல என்ட்ரி. ஒரு 2 or 3 times என்ட்ரி. அதுவும் இல்லாமல் ஒரு 4-5 கேண்டில் இருக்கு கைஸ். அப்போ ஒரு 4 to 5 hours அங்கேயே இருக்கு. நீங்க என்ட்ரி எடுக்கலாம், யோசிச்சு பொறுமையா நிதானமா எஸ்எம்டி அதுன்னு பார்த்துட்டு என்ட்ரி எடுக்கலாம். இவ்வளவு பாக்குறோம். இங்கதான் என்ட்ரி, எஸ்எல், இது டிபி. இது என்ன ஐசோலோஸ் தெரியுதா? இது மண்டேவோட லோ, இது மண்டேவோட ஹை. மண்டேவோட ஹை பிஎஸ்ல எடுத்துட்டு மண்டேவோட லோ வந்து இருக்குது. இந்த இடத்துல நான் எப்படி ப்ரோ ஹோல்ட் பண்றது? ப்ரோ இங்க ஃபர்ஸ்ட் நமக்கு ரியாக்டே ஆகல, மார்க்கெட் இங்க கொஞ்சம் கூட ரியாக்ட் ஆகல. நீங்க ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். நம்ம இங்க ட்ரேட் எடுத்துட்டு ஓகே, இல்லைன்னா நீ என்ட்ரி நீங்க எடுக்கக்கூடாது. நான் வந்து பை ட்ரெண்ட் தான் பாக்குறேன்னா, பை ட்ரெண்ட் நீங்க மார்க்கெட் சப்போர்ட்டே ஆகல. எஸ்எம்டில இருந்து எல்லாமே உங்களுக்கு செல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு, பிஏ செல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. நான் ஜிபிபிலயும் எஸ்எம்டி காமிச்சிட்டேன், டிஎக்ஸ்ஒய்ல எஸ்எம்டி காமிச்சிட்டேன், ஸ்ட்ரக்சரும் பார்த்தாச்சு. இதுக்காக தான் எஸ்எம்டி பாருங்கன்ற. டபுள் சைடு கன்ஃபியூஷன் வரும்போது தான் நான் நிறைய வாட்டி ஃபாரெக்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், இன்ட்ராடேலயுமே சொல்லியிருக்கேன். டபுள் சைடு பிடிஆர் இருக்கு, கன்ஃபியூஷன் இருக்குன்னா எம்எஸ்எஸ் பிளஸ் எஸ்எம்டி பார்த்தா புரிஞ்சிடும். எம்எஸ்எஸ் தான் அதுவே ஸ்ட்ரக்சர், ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே லிக்விடிட்டி சேர்ந்தது தான், எஸ்எம்டி பார்த்தா லிக்விடிட்டி சேர்ந்தது தான். உங்களுக்கு அதை பார்த்தாலே புரியணும். அப்படி புரியலாம், எப்படி புரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன். இவ்வளவுதான். ஸோ பொறுமையா போனாலும் ட்ரேடிங் வீக் போன வீக்ல நல்லா தான் இருக்கு. இதுவே பரவாயில்ல, 4 hour கிட்ட இருக்கு. இது ஒட்டு வரும், அவ்வளவுதான். இயூ ஜியூ எல்லாமே எஸ்எம்டியோட லிக்விடிட்டியோட நல்ல கம்பெனி ஆயிருக்கா. சரி, இப்போ இதுக்கு மேல ஒரு
ரிவ்யூ எது வரைக்கும் போவோம்னா ஸ்டில் இன்னும் டார்கெட் முடிக்கல மார்க்கெட். நம்மளுக்கு ஐஎஃப்இஜி இதுன்னு சொல்லி தான் மார்க் பண்ணோம். இங்கே தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்னோட டார்கெட் இந்த லோ இன்னும் முடிக்கல. சரி, அந்த லோ முடிச்சதுன்னா அடுத்து எங்க வரும்? நெக்ஸ்ட் இந்த லோஸ். அதுக்கான ஸ்ட்ரக்சர் எனக்கு அங்கே சப்போர்ட் இருக்கான்னா நான் எதிர்பார்க்கறது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரணும் தான். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஐடிஎஃப்எம்ல பிடிஆர் இருக்கணும். ஓகேயா? பிடிஆர்எஸ் இப்போதைக்கு எதுவும் பெருசா இல்லைங்க. ஸ்வீப்ஸ் வேணா டோட்டல் சூப்ஸ் வேணா நடக்கலாம். பிடிஆர் டோட்டல் சூப் நடக்கலாம். அதான் எதிர்பார்க்கறது. 4 ஹவர்ஸ்ல வேணா ஒரு இண்டோஷன் ஃபேரா லீக் அப்படி இருக்கு. ஏன்னா இது ஃபுல்லா ஹெச்ஆர் மார்க்கெட். நான் எதை எக்ஸ்பெக்ட் பண்றேன் பாருங்க. இந்த லோஸ்ல கூட எனக்கு பொறுத்தவரை ஸ்ட்ராங் இல்லை. பட் இது வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் டிபி வச்சிருக்கேன். நடந்தா இது நடக்கலாம். இந்த மாதிரி மார்க்கெட் போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பிகாஸ் ஈக்குவல்லோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ இதே நடக்கணும்னா இப்போ டிஎக்ஸ்ஒய்ல அந்த மாதிரி சப்போர்ட் ஆகணும். டிஎக்ஸ்ஒய் சப்போர்ட் ஆனால் தான் நீங்கள் இதில் வந்து எதிர்பார்த்த செட்டப்பை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். எனக்கு ஒரு பை சைடு போயிட்டு செல் சைடு வேணும்ன்ற அப்போ இவன் வந்து செல் சைடு வந்துட்டு பை சைடு போடும். இது டிபி பெண்டிங்கா இங்கேயாவது பரவாயில்ல. இது ஒரு ஐஆர்எல் இருக்கு, இங்க ஒரு வாலிபி பேலன்ஸ்லாம் இருக்கு. ஓகே, ஸ்வீப் மண்டே டு டியூஸ்டே, ஸ்வீப் மண்டே டு டியூஸ்டே இங்கே இருக்கு. மண்டே டு டியூஸ்டே இருக்கு. இது அதேதான், ஐஎஃப்ஜி தான். அதான் பார்ப்போம். கைஸ், நான் இப்போ பிளான் பண்ற மாதிரியே நடக்குமாலாம் எனக்கு தெரியாது. அக்கார்டிங் டு பிளான் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்புறமா என்ன நடக்குதுன்றத பொறுத்து. என்னோட லாங் டேர்ம் வியூ இன்னமும் டாலர் செல்லாம் வந்து நான் எதிர்பார்க்குறேன். இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ரீட்ரேஸ்மெண்ட்ஸாக தான் எதிர்பார்க்குறேன். இது ஜிபிபி ஷோர், இன்னும் டிபி அடிக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் டிபி அடிக்கிட்டு அப்புறம் தான் ஏதாவது சொல்ல முடியும். இது கண்டினியூஷன் இருக்கு. ஜிபி டிபி அடிக்கணும். 4 ஹவர்ஸ்ல திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு வருமா அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் இங்கே டிபி ஹிட் ஆகணும். அப்புறம் தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இங்க இருந்து டோட்டல் கொடுத்து ஸ்ட்ரக்சர் மாதிரி போகுதுன்னா பை தான் போகும். ஓகே, ஸோ எதுவுமே ஒரு டிபி முடிக்கல, அது முடிச்சாதான் சொல்ல முடியும். டிஎக்ஸ்ஐ விட்டுருவோம், ஜிபிபி விட்டுருவோம். ஏயூடி யூஎஸ்டி, என்எஸ்டி யூஎஸ்டி, ஏயூடி யூஎஸ்டி. இந்த பேர் நான் சுத்தமாக கான்சன்ட்ரேஷனே பண்ணல. இல்லை என்ன இருக்குன்னு எனக்குமே தெரியல. இனிமேல் தான் பார்க்கணும். உங்க கூட எதாவது சேர்ந்து அனலைஸ் பண்ணணும். ரிவ்யூவே நான் வந்து தெரியல. ஏயூடி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நல்லா பையில போய் நின்று கொஞ்சம் முடிஞ்சிருக்கு. செல்லில் இது ஃபுல்லாக செல்லாக இருக்கு, டாமினேட்டாக இருக்கு. சுத்தமாக புரியல. ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கணும், படிக்கணும். இல்லை யார் ரேட் கட்டுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணிருக்காங்களா இல்லையான்னு தெரியல. அதனால இறங்கிருக்கலாம் பேர். எல்லாம் ஒரு 15th செப்டம்பர் எடுத்திருக்கீங்க. எல்லாம் 15th செப்டம்பர் எங்கேயும் இருக்கும் போல. பார்த்தீங்களா? 15th செப்டம்பர்லேருந்து இப்போ வரைக்கும் மார்க்கெட் லோவர் இருக்கு. இங்க 15th செப்டம்பர்லேருந்து ஹை எடுத்திருக்கு. இவ்வளோ பெரிய அசம்ப்ட் என்ன பண்றது? ஒர்க் பண்ணுவோம். இது டோட்டல் சூப் ஓகே. இந்த டோட்டல் சூப்பை இப்போதான் மார்க்கெட் வந்து நிறைவேற்றிருக்கு. இந்த வீக் தான். இப்போ வந்து என்ன பண்றாங்க, ஒரு 5000 உள்ள நுழையிறாங்க. வீக்லி 5000 பை ஆகுமான்றதான் நம்ம நெக்ஸ்ட் வீக் தான் பார்க்கணும். ஸோ நீட் டு கான்ஸ்டன்ட் திஸ் வீக். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஹை டு லோக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் செல்ல இருப்பார். நெக்ஸ்ட் வீக் செல் ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்ம என்ன சொல்றீங்க? ஈஸியா இருக்கும் நமக்கு. அதனோட 5000 இருக்குதான். அதான் சொல்ற மாதிரி எப்போ தான் ஆக்ட் ஆகுதா இல்லையா அதை பார்த்துப்போம். அதை டிசைட் பண்ணிக்கலாம். வீக் 5th மண்டே எல்லாமே மண்டே பை தான் இருக்கு போல. இயூஜியூ எல்லாமே பை தான் இருக்கு. ஆஹா, இந்த பை சஸ்டெயின் ஆகாது. சி
மார்க் பண்ணலாம். ஈக்குவல் லோ ஈஸியா மார்க்கெட் எடுத்துரும். இங்க டார்கெட் வச்சது கரெக்ட் தான். ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கணும், இந்த எஸ்எம்டி எல்லாம் பார்த்துட்டு மார்க்கெட் அங்க திரும்புது இல்ல, உங்களுக்கு டியூஸ்டே ஹை ஆஃப் த வீக் அப்படின்ட்டு செட் பண்ணிட்டு எம்எஸ்எஸ் கொடுத்துட்டு திரும்புதா. சரி, இந்த எஃபிஷியல் நான் எடுக்க மாட்டேன், யோசிச்சே தான் உட்காந்துருப்பேன். டைம் பாருங்க. ஓகே, நல்ல டைம் தான், பட் ஸ்டில் எனக்கு அது கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். இது ஓகே, இந்த எஃபிஷியல் ஓகே. 12 கரெக்டான உட்காந்து பார்த்துருக்கணும். இது என்ட்ரி, டிபி ஸ்டில் பெண்டிங். இதான் நம்மளுக்கு போன வாரம் கிடைச்சிருக்கும். எல்லாத்துலயும் பாருங்களேன், லிக்விடிட்டி பாக்குறேன், ஐசோல் வாஸ், எஸ்என்டி பாக்குறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச எம்எஸ்எஸ் ஃபேனாலிக் தான். ஒன்றும் என்ட்ரி மாடல் சிம்பிள் தான், எல்லா இடத்துலயும் குழப்பத்தெல்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் என்ட்ரி மாடல் தான். இதுலயும் ஈக்குவல் லோஸ் நிறையவே இருக்கு. ஸோ இந்த பைஸ் வந்து வேலைக்கே ஆகாது. இது எவ்வளோ பெரிய எஸ்எம்டி உங்களுக்கே தெரியும். ஸோ டியூஸ்டே மார்க்கெட் திரும்பினாலே எம்எஸ்எஸ் கொடுத்தாலே தாராளமா போதும். ஏன்னா அங்க வந்து பைஸ் மாதிரி மேல போய் நின்றுட்டு இருக்கு, எனக்கு எம்எஸ்எஸ் வந்து கொஞ்சம் கன்ஃபார்மா வேணும். செல்லா இருந்தாலும் என்னோட என்ட்ரி பாயிண்ட் எனக்கு எஸ்என் அடிக்காம செல் ஆகணுமே, அதான மேட்டர். அப்படி கம்பேர் பண்ணும்போது எனக்கு லோவர் எஸ்எம்டி ப்ராபபிலிட்டி அதிகமா, இது ஈஸியா இருக்கு எடுக்கிறதுக்கு. பாருங்க, ஈஸியான எம்எஸ்எஸ்ஸா இதனால தான் எஸ்எம்டி பாக்குறேன். அங்க பாருங்க எல்லாமே ஓகே, பட் எம்எஸ்எஸ் டக்குன்னு கிடைக்கல, லேட்டா தான் கிடைச்சிருக்கு. பட் இங்க எம்எஸ்எஸ் கரெக்டா இருக்கு, பிடிஏ கரெக்டா இருக்கு, 9 AM என்ட்ரி கிடைக்குது. அது டியூஸ்டே நம்ம சிம்பிளா முடிச்சிடலாம்ல. எஸ்எல் தென் டிபி, ஃபர்ஸ்ட் டிபி செகண்ட் டிபி நியர்லி வந்திருக்கு போல. இதுதான் எஸ்எம்டி பார்த்து இருக்குது. லோவர் ஐ பேரு எவ்வளோ நம்மளுக்கு டெலிவரி பண்ணியிருக்கு, 6 RR. ஏயுடிஎஸ்டி பேர் எவ்வளோ பண்ணியிருக்கு பார்க்கலாம். இது ஹையர் எஸ்எம்டி, இங்கே வரும் என்ட்ரி. இது ஒரு 4 RR கொடுத்துருக்கு. தட்ஸ் இட். இன்னமும் பெண்டிங்ல தான் இருக்கு. நான் நெக்ஸ்ட் வீக்கும் ஏயுடி யூஎஸ்டி, என்எஸ்டி யூஎஸ்டி எல்லாம் செல்ஸ் தான் எதிர்பார்க்குறேன். இயூஜியும் செல்ஸ் தான் எதிர்பார்க்குறேன். டிஎக்ஸே ஒரு ஷார்ட் டேர்ம் பைஸ் எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறம் திருப்பி வந்து மார்க்கெட் திரும்பிடும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். இதுக்கு வந்து ஃபண்டமெண்டல் சப்போர்ட் ஆகணும். ஃபண்டமெண்டல்ஸ் நெக்ஸ்ட் வீக் அதனால தான் இருக்கு. சிபிஐ இருக்கு கைஸ் நெக்ஸ்ட் வீக். அப்படியே சேமா கொடுத்துருக்கான். போன வாட்டி தான் 3.1 ஃபோர்காஸ்ட் கொடுத்து 2.7 மாறிடுச்சு, ரொம்ப குறைஞ்சது போன வாட்டி. இந்த வாட்டி அப்படியே கொடுத்துருக்கான், சேம் தான் 2.7 கொடுத்துருக்கான். அந்த டேட்டா டியூஸ்டே வருது, 13th Jan. அப்போ தெரியும் நம்மளுக்கு மார்க்கெட் என்ன பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஜாப் மார்க்கெட் ரொம்ப மோசமா இருக்கா, இன்ஃபிளேஷன் வேற கம்மியாயிட்டே இருக்கா, இன்னும் இன்ஃபிளேஷன் கம்மியா வருதுன்னா அப்போ ரேட் கட்டுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ டிஎக்ஸை செல் ஆயிடும் ஃபண்டமெண்டலி, திருப்பி யூஜியூலாம் பையா ஆரம்பிக்கும். ஓகே, இப்போதைக்கு அப்படி இல்லை. இப்போதைக்கு வந்து ஆப்போசிட்டா இருக்கு, டிஎக்ஸ்ஐ பைல இருக்கு, இஇஜியூல வந்து செல்ஸ்ல இருக்கு. ஸோ அந்த ஃபண்டமெண்டல் வச்சு டேட்டா மாறுமான்றதை நம்ம பார்த்துக்கலாம். மற்றபடி ட்ரெண்ட் வந்து டிபிஏ ஹைட் ஆகாம அப்படியே விட்டு வச்சிருக்கான். ஸோ மண்டே ஒரு எக்ஸ்பென்ஷன் டேவா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன், பார்க்கலாம். இஇஜியூல தவிர்த்து நம்ம வேற என்ன பண்ண போறோம். யூஎஸ்டி ஜேபிஒய் இவர் அப்படியே டிஎக்ஸ்ஒய் ஃபாலோ பண்ணுவாரு. ஜமால் வேற இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றிட்டே இருக்காங்க. இந்த வீக் வந்து இங்க லோ எடுத்திருக்கு, இன்னமும் போயிட்டு ஈக்குவலாக எடுக்கவே இல்லை. இந்த வீக் தான் எடுத்து முடிச்சிருக்கா. நல்ல செட்டப் தான். ஒரு 5000 தான் மார்க்கெட் இவ்வளோ இருக்கு, ஈஸியா எடுக்கலாம் ட்ரேட். மண்டே விட்டுருங்க, கரெக்டா இந்த லோவை ஒரு டோட்டல் சப் கொடுத்தானா டியூஸ்டே உள்ள போங்க, சூப்பரா எடுத்துட்டு இருக்கும். எம்எஸ்எஸ் வேணும். டியூஸ்டே மார்க்கெட் லோ கொடுத்து எம்எஸ்எஸ் வரலையே, எம்எஸ்எஸ் கொடுத்தாதான் நான் ட்ரேட் எடுக்க முடியும். எம்எஸ்எஸ் கொடுத்துருக்கு, ஆனா இங்க வந்து பாருங்களேன், ஈக்குவல் லோ 111 இருக்கு. இதெல்லாம் எடுக்க மாட்டேன். திருப்பி இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்ப்பேன். நான் இவ்வளவு கன்ஃபர்மேஷன் பார்ப்பேன் guys. ஏன்னா ஸ்விங் எடுக்க போறதே பொறுமையா,
அதுலயும் அவசரப்பட்டு பிரயோஜனம் இல்லை. இது ஓகே, இப்போ தான் எடுப்பேன். இல்லை வச்சுக்கோங்களேன், இன்னும் கூட எம்எஸ்எஸ் பார்த்துட்டு ஆனா மிஸ் ஆகும். நான் ஒத்துக்கிறேன், நிறைய வாட்டி இது மாதிரிலாம் நான் அடிஷனல் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டே போகும்போது என்ட்ரி மிஸ் ஆயிடும், இல்லைன்னே சொல்ல மாட்டேன். நான் லாஸ் பண்றதோட மிஸ் பண்றது எவ்வளவு பெட்டர். இந்த லிக்விடிட்டி இருக்கிறதுனால நான் இப்போ இந்த ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேன் இந்த இடத்துல. ஓகே, இது அகைன் எம்எஸ்எஸ் வந்து ஸ்ட்ராங்கா பாடி க்ளோஸோட கொடுத்துருக்கு. இதுக்கு மேல வேணா இந்த எஃபிஜி வந்து எக்ஸிக்யூட் பண்ண யோசிப்பேன். ஐஓஎஃப்ல இல்ல, திருப்பி வந்து தொடுது பாருங்க இங்க. ஓகே, இதெல்லாம் வந்து 100% என்ட்ரி. இது ஷோரானு எடுக்கலாம். எப்படின்னா ஃபெராலி கேப்பும் இருக்கு, பிரேக்கர் பிளாக்ல இருக்கு, கீழே எந்த ஃபெராலி கேப்பும் கிடையாது. ஸோ இந்த ஃபெராலி கேப்பும் இந்த பிரேக்கர் கன்ஃபார்ம் ஒர்க் ஆகும். ஓகே, ஒன்று இங்க எடுக்கணும், இல்லை இங்க எடுக்கணும், அவ்வளவுதான். இது ரெண்டு தான் என்ட்ரி. நல்லா தான் போயிருக்கு, சும்மா சொல்லக்கூடாது, சூப்பரா போயிருக்கு. நான் தான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் வீக்ல நல்லா வாலடைலா இருந்திருக்குங்க, எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருந்திருக்கு மொமெண்டம். இதெல்லாம் தான் எல்லாரும் எக்ஸிட் ஆயிடுவாங்க. ஸ்விங்ல என்ன பண்ணுவாங்க, உள்ள என்டர் ஆவாங்க, 2 கேண்டில் பாடி க்ளோஸ் வச்சிருவோம். ஐயோ என்ட்ரி போச்சேன்னு சொல்லிட்டு எக்ஸிட் ஆயிடுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் அது நல்லா போயிடும். ஸ்விங்கு பொறுத்த வரைக்கும் பொறுமை வேணும். என்ட்ரி எடுத்தாச்சா, எஸ்எல் அடிச்சா ஒத்துக்கோங்க, எஸ்எல் அடிக்கலையா ஹோல்ட் பண்ணுங்க. நம்ம சும்மா இது போவாதான்னு எத்தனை மணி நேரம் உட்காந்து பார்க்க முடியும்? ஸ்விங்குனாலே நம்மளுக்கு ஒரு கேண்டில் 1 hour ஆகுது. இதுல வந்து நம்ம பார்த்துட்டுலாம் இருந்தா வேலைக்கு ஆகாது. மிஞ்சி போனா என்ன பண்ணா, ட்ரையல் பண்ணலாம். இவ்வளவு தூரம் மார்க்கெட் மேல ஐயரை எடுத்துட்டு, இந்த ஐ எடுத்து ஐயரை வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே கன்சல்டேட் ஆகுது வச்சுக்கோங்களேன். சரி, இந்த எஃபிஜி வரையோ வந்து திருப்பி ரியாக்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். இல்லையா, இங்க வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு ஆறாம் தான் கிடைக்குது, அதான் கிடைக்கும். ஓகே, இல்ல சைக்காலஜிக்கல் ஆர்ஆர், இது 4 hour என்ட்ரி, எஃபிஜி இருக்கு, அது இது நான் ஸ்ட்ரக்சர் எதையுமே நான் பார்க்க மாட்டேன். 4 hour என்ட்ரி, அது 2 hour வந்தோடனே நான் க்ளோஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஷன்ட்டு டிபி வச்சுட்டு போயிடலாம். சம்டைம்ஸ் சும்மா வந்து போனா கூட அவ்வளவுதான், வேஸ்டா போயிடும். ஆனா அதுல அதுவும் பார்க்க முடியாது. உங்களுக்கு தான் அந்த மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியணும். ஒன்று ட்ரேட் மேனேஜ்மெண்ட் வந்து ஆர்ஆர் வச்சு பண்ணிக்கணும், ட்ரைலிங் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. ஓகே, இல்லையா நீங்க ஸ்ட்ரக்சர் பார்க்கணும். இந்த எஃபிஜில வந்து ரியாக்ட் ஆகிட்டு அகைன் மேலே போகணும், எனக்கு ஹோப் இருக்கு, ஸோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். அந்த மை எஃபிஜில பாடி க்ளோஸ் வச்சுட்டா வேண்டாம்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவேன். இந்த மாதிரி நீங்களா தான் யோசிக்கணும். ஓகே, ஸோ போன வீக்ல என்ன கேட்டால் எதில் அதிகமாக என்ட்ரி நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி எடுத்துருக்கலாம்னா, ஒன்று ஜிபிபி யூஎஸ்டி, இல்லை யூரோ யூஎஸ்டி. ஓகே, அது 2 தான் பயங்கரமா இருக்கு. ஏயுடி யூஎஸ்டி, என்எஸ்டி யூஎஸ்டி எடுக்கலாம், பட் ஜிபிபியும் இயோ வந்து சீக்கிரமா ரீச் ஆகும், ஏயுடி என்எஸ்டி வந்து லேட்டா ரீச் ஆகும். இங்க ரீச் ஆன பிறகு நீங்க சொல்றது மேட்டர் கிடையாது. நம்ம ரீச் ஆயிட்ட பிறகு இந்த பாருங்க, என்எஸ்டி யூஎஸ்டி நல்லா போயிருக்கு, ஏயுடி யூஎஸ்டி நல்லா போயிருக்கு, அது மேட்டர் கிடையாது. நம்ம லைவ்ல இருக்கும்போது நம்ம நினைப்போம் பேசிக்காவே மொமெண்டம் பேர் யூரோ, அடுத்தது ஜிபிபி. யூரோவோட ஜிபிபி தான் மொமெண்டம் அதிகமா இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ நானா இருந்தா ஜிபிபி இல்லை யூரோ ரெண்டுத்துல எதனா ஒரு பேர் வந்து செலக்ட் பண்ணி ட்ரேட் எடுத்துட்டு இருப்பேன். அவ்வளவுதான். நான் ட்ரேட் பண்ணல, போன வீக் நான் ட்ரேட் பண்ணல. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கோல்டு, நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஜிபிபி, அப்புறம் யூரோ. இதான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இதான் என்னோட காமன் ட்ரேட் பிளான். இதே மாதிரிதான் எல்லா பேரையும் பார்ப்பேன். ஓகே, எல்லா பேர்லயும் என்னென்ன ட்ரேட்ஸ் இருக்குன்னு அனலைஸ் பண்ணி வச்சுட்டு எனக்கு மொமெண்டம் லிஸ்ட்னு ஒன்று இருக்கா, அதுதான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். மேபி இப்போ ஏதாவது ரேட் கட் இருக்குன்றான் என்எஸ்டி யூஎஸ்டில வந்து, சரி அந்த ரேட் கட் ஆயிட்ட பிறகு தான் ட்ரேட் எடுக்க போறோம், ரேட் கட்டுக்கு முன்னாடி ட்ரேட் எடுக்க மாட்டோம். அப்போ ரேட் கட் இருந்தா கரன்சி வேல்யூஷன் குறையுமான்ற மாதிரி பார்த்துட்டு அப்போ அதுல போவேன். ஏன்னா ஃபண்டமெண்டல் கொஞ்சமாவது பூஸ்ட் பண்ணுமான்றத எதிர்பார்ப்பேன். ஓகே, இவ்வளவுதான். இந்த வீக் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் எல்லாமே போயிட்டு நியர் டு த டிபி நின்றுச்சு, இல்ல டிபி அடிச்சு நின்றுச்சு. அப்போ நெக்ஸ்ட் வீக் நம்மளுக்கு வந்து நியூவா தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம எக்ஸ்பான்ஷன் வீக் கிடையாது, ஃபர்ஸ்ட் அக்யூமுலேட் ஆயிட்டு அப்புறம் மேனிபுலேட் ஆயிட்டு தான் நம்மளுக்கு தெரியுமே இது ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து திருப்பி ஃபாலோ பண்ண போதா இல்ல ரிவர்சல் கொடுக்க போதான்னு. ஏதான் நான் சொல்றேன், ட்ரேட் பிளான் நம்ம ஓப்பன் பண்ணும்போது ப்ரீவியஸ் வீக் எப்படி முடிஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியணும். இப்போ நீங்க போன வீக்க முன்னாடி டிசம்பர் 4th வீக் போல ரிவைஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாலியா இருந்திருக்கும். ஏன்னா பிடிஆர் எல்லாம் பெண்டிங்ல இருந்திருக்கும், இங்க தொட்டு பை ஆகலாம், இங்க தொட்டு செல் ஆகலாம்னு சொல்லிட்டு நம்ம ரெடியா இருந்திருப்போம். ஸோ நம்மளுக்கு போன வீக் ஃபுல்லா எக்ஸ்பான்ஷன் வீக்ன்றது முன் வீக்கே நம்ம ரிவ்யூ பார்க்கும்போது புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீக்கு பாக்குறோம்னா ப்ரீவியஸ் வீக் உங்களுக்கு எக்ஸ்பான்ஷன் வீக்ல முடிஞ்சு போய் டிபிஎல் நிக்குது. அப்போ அப்கமிங் வீக் ஒன்னு ஏஎம்டி தான் இருக்கும். ஓகேயா, ஏஎம்டி கன்ஃபார்ம் இருக்கும். ஒன்னு ஏஎம்டி இல்ல, ஏஎம்டி தான் கன்ஃபார்மா இருக்கும். அது ரீட்ரேஸ்மெண்டா நான் ரிவர்சலான்றது இனிமே தான் பாக்கணும்னு சொல்றேன். நீங்க பிரிச்சுக்கணும். ஓகே, டவுன் சப்ரேட் ரெக்கார்டிங்ஸ். தேங்க்யூ.